அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தால் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து இருந்தாலும் ராகுவின் சாரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, சதய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சுக்கிரன் ராகுவோட தொடர்பு பெற்றிருந்தால் அது தோஷம். அதுக்கு நீங்கள் பெரிய செலவெல்லாம் பண்ண வேண்டாம். பெரிய லெவலில் போய் கழிக்கணும், ராகுக்கு சாந்தி செய்யணும், பெரிய பெரிய செலவுகளில் பண்ணாதீங்க. கிடைச்ச வரைக்கும் காசை பிடுங்கிட்டு போக தெளிவானுங்க. ஏமாந்து பண்ணிடாதீங்க. சிம்பிளாக வெள்ளிக்கிழமை ராகு கால வேலையில் கன்னிமார் 7 இருக்கும். கன்னிமாருக்கு தீபம் ஏற்றி பூ வாங்கிட்டு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்ச தேங்காய் பாலை உடச்சிட்டு வாங்க. இல்லைன்னா அதாவது வெள்ளிக்கிழமை ராகுகால வேலையில் கன்னிமார்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய வம்சம் விருத்தி ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். கல்யாணம் ஆகலினா கல்யாணம் ஆகி உங்கள் வம்ச விருத்தியாகி மன நிம்மதியோட செல்வ செழிப்போட வாழ்வீங்க. இது அதாவது பெரிய செலவில் இல்லை, கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறீங்க, அவ்வளோதான். இதனை செஞ்சு பாருங்க, பின்பற்றுங்க, தொடர்ந்து செஞ்சு பாருங்க. மன நிம்மதி கிடைச்சதுன்னா மன மகிழ்ச்சியோடு வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழுங்கள், சிறப்பாக வாழுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.